ஓ, சரிதான பிள்ளைகள், விடுமுறை நாள் அப்படிங்கிறனால சந்திக்க கிடைக்கல. சரி பிள்ளைகள், இது வரைக்கும் நாங்க எத்தனை பாடலர்கள் முடிச்சிருக்கோம்னு சொல்லுங்க. எத்தனை பாடலர்கள் முடிச்சிட்டோம்? 4 சார். 4 பாடலர்கள் முடிச்சிருக்கிறோம். சரி, இப்ப நாங்க 5ஆம் பாடலகு படிக்கணும், ஆமாவா? ஓ சார். சரிம்மா, ஓகே. 5ஆம் பாடலகு என்னம்மா? தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம். சொல்லுங்க திரும்ப. தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம். ம், தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம். கடிதம். தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம்ங்கிற பாடத்தை தான் நாங்க படிக்க இருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப அந்த பாடத்தை படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ஓகேவா? ஓ. சரியாம்மா. சரி. கட்டணும். சரி, நாங்க தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்ற பாடத்தை படிக்கிறதுக்கு முதல்ல கடிதம் தொடர்பா பிள்ளைகளுக்கு சரி இன்றைய தினம் சரி படிச்சு தர போறேன். ஓகேவா பிள்ளைகள்? ஓகே சார். ம் சரிதானம்மா? ஓகே சார். ஓமா, கடிதம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நாங்க படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சரிதானே பிள்ளைகள், ஆரம்ப கால தகவல் பரிமாற்று முறைகள். இப்ப ஆரம்ப காலத்துல தகவல்களை எவ்வாறு பரிமாற்றி கொண்டாங்க அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், புகை மூட்டுவதின் ஊடாக தகவலை பரிமாற்றி கொண்டாங்க. சரிதானே பிள்ளைகள்? புகை மூட்டுவதின் ஊடாக தகவலை பரிமாற்றி கொண்டாங்க, ஆமாவா? ஒத்துக்கொள்றீங்களா? ஆமா சார். அடுத்து குரல் எழுப்புதல் மூலமாகவும் சரிதானே பிள்ளைகள் தகவலை பரிமாற்றி கொண்டாங்க. தூது அனுப்புதல் மூலமாகவும் தகவலை பரிமாற்றி கொண்டாங்க. அதே போல் கடிதம் எழுதுவதும் தகவல் பரிமாற்றக்கூடிய ஒரு ஊடகமாகத்தான் காணப்படுது, ஆமாவா? ஆமா சார். சரி பிள்ளைகள், புலமை பரிசில் பரீட்சை செய்யும் பொழுது படிச்சிருப்பீங்க, இந்த புகை மூட்டுறது ஒரு தகவல் பரிமாற்றக்கூடிய ஒரு ஊடகமா காணப்படுது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. படிச்சீங்களா? சரி, புகை மூட்டுறது தகவல் எப்படி சார் தகவலை பரிமாற்றம் அப்படிங்கிற சந்தேகம் யாருக்காவது இருக்கா? ஆமா சார். சரி, ஒரு சிலருக்கு அது தொடர்பான ஒரு சந்தேகமும் இருக்கு. சரி பிள்ளைகளை கவனிங்க. இந்த புகை மூட்டுறது எப்படி ஒரு தகவலை பரிமாற்றுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பிள்ளைகள், சரிதானே, இதை ஒரு சின்ன ஒரு கதையா, குட்டி கதை ஒன்று சார் சொல்றேன். சரிதானே பிள்ளைகள்? அப்போ ஒரு நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு யாரும் இல்லாத ஒரு தீவுல, சுத்தி கடல் இருக்கக்கூடிய ஒரு தீவுல என்ன செய்யறாரு, அவர் மாட்டிக்கொள்றாரு. சரிதானே பிள்ளைகள்? அவ்வாறு மாட்டிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு உணவுகள் தேவை, ஆமாவா? ஆமா சார். அப்ப அவர் என்ன செய்யறாரு, அந்த தீவு தானே, இப்ப கடலை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சுத்தி கடல் இருக்குது. ஆகவே என்ன செய்யறாரு, அவரால் முடிஞ்ச அந்த மீன்களை என்ன செய்யறாரு, வேட்டையாடுறாரு. வேட்டையாடி என்ன செய்யறாரு, அந்த மீன்களை பச்சை அப்படியே சாப்பிட முடியுமா சமைக்காம? இல்ல சார். பச்சையா சாப்பிட முடியாது. அப்ப அதை என்ன செய்யணும், நெருப்பு மூட்டி சூடு காட்டி பிறகுதான் சாப்பிடணும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, கற்களை உரசி ஒரு மாதிரி என்ன செய்யறாரு, நெருப்பை உருவாக்குறாரு. நெருப்பை உருவாக்கி என்ன செய்யறாரு, அந்த மீன்களை எல்லாம் என்ன செய்யறாரு, வாட்டி அவர் சாப்பிடுறாரு. அதே சந்தர்ப்பத்தில் அவருக்கு குளிரா ஏற்படும் பொழுது புகையும் என்ன செய்யறாரு, அந்த நெருப்ப புகையின் ஊடாக சர்தானை பிள்ளைகள் நெருப்பையும் போட்டுக்கொள்றார். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அவரை நோக்கி ஒரு சோதனை பிள்ளைகள் கடல் படையினர் வராங்க. வந்து என்ன செய்யறாங்க, அவரை மீட்கிறாங்க. சோதனை பிள்ளைகள் அவரை வந்து காப்பாற்றுறாங்க. அந்த தீவுல இருந்து எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்பொழுது அவர் கேட்கிறாரு, நான் இவ்வளவு நாள் இங்க இருக்கிறேன், நீங்க எப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்ப அவங்க பதில் சொல்றாங்க, நாங்க இப்படி இந்த பக்கம் வரும் பொழுது இந்த இடத்துல ஏதோ ஒரு புகை வந்ததை நாங்க பார்த்தோம். ஆகவே இங்க யாருக்கோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு தான் நாங்க இந்த தீவுக்கு வந்தோம். அந்த மாதிரி வரும் பொழுது தான் நீங்க இப்படி ஆபத்துல இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு சின்ன கதையின் மூலமா நாங்க என்ன விளங்கி கொள்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த புகை மூட்டுறதே ஒரு தகவல் பரிமாற்றம் தான், ஆமாவா? ஆமா. சதன பிள்ளைகள், அப்ப புகை மூட்டுறது கூட ஒரு தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது இதுல இருந்து நாங்க விளங்கி கொள்றோம். சதன பிள்ளைகள், ஆகவே தகவல்களை இவ்வாறு பரிமாற்றி கொண்டு வந்த மனிதன் பிறகு பிறகு என்ன செய்யறான்னு சொன்னா, தகவலை நவீன தொலை தொடர்பு சாதனங்கள் மூலமாகவும் தகவலை பரிமாற்றிக் கொள்றோம். இன்னைக்கு நாங்க தொலைபேசியின் ஊடாகவும் சதன பிள்ளைகள், அதே போன்ற இலத்திரனியல் ஊடகங்கள் மூலமாகவும் எங்களுடைய தகவல்களை என்ன செய்யறோம், பரிமாற்றிக் கொள்கிறோம், ஆமாவா? ஆமா சார்.
ஆமா ம், சார். சரி. அப்ப அந்த வகையில கடிதமும் ஒரு தகவல் பரிமாற்றக்கூடிய ஒரு ஊடகம் தான். சோதனை பிள்ளைகள், இப்ப கடிதம் அல்லது மடல் எனப்படுவது இருவருக்கிடையே இடம்பெறும் எழுத்து தகவல் பரிமாற்றத்தை குறிக்கின்றது. ஆகவே கடிதம் ஓர் தகவல் பரிமாற்ற ஊடகம் ஆகும். சரியா பிள்ளைகள்? சரி சார். இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓம் சார். ஓம் சார். கடிதம் அப்படின்னு சொல்லி தலையங்கமிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரை விளக்கத்தை எழுதி கொள்ளுங்க பாப்போம். எழுதியா? சரியா பிள்ளைகள், எழுதி கொண்டீங்களா? இல்ல சார். சார் இல்ல சார். எழுதி கொள்ளுங்கம்மா. கடிதம் என்றால் என்னன்னு சொல்லி எழுதி கொள்ளுங்க. கடிதம் என்பது, அதாவது மடல் எனப்படுவதுன்னு சொல்றது வந்து இருவருக்கு இடையிலே இடம்பெறும் எழுத்து தகவல் பரிமாற்றத்தை குறிக்கிறது. ஆமாவா பிள்ளைகள்? ஆமா சார். ஆகவே கடிதம் ஒரு எழுத்து தகவல் பரிமாற்ற ஊடகம் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம் சொல்றோம். ஆமாவா? எழுதிட்டேன் சார். சரி, எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. எழுதிடுறேன் சார். நான் இப்ப நாங்க பிள்ளைகள் இன்றைய தினம் பிள்ளைகளுக்கு கடிதம் தொடர்பாக படித்தான். சரியாம்மா? ஓகே சார். முதலாவது கடிதம் தொடர்பா படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கடிதம் என்றால் என்னங்கிற ஒரு வரை விளக்கணம் எழுதி கொண்டு இருக்கிறோம். எழுதுறேன் சார் நான். இதை எழுதி கொள்ளணுமா? ஓகே சார். கறி முடிச்சிட்டேன். சரியாமா எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரிதானே பிள்ளைகள்? அந்த வகையில வந்து பிள்ளைகள் இந்த கடிதம் வந்து பிள்ளைகள் இரண்டு வகைப்படும். கடிதம் வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து உறவுமுறை கடிதம், மற்றது தொழில்முறை கடிதம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப கடிதம் எத்தனை வகைப்படுமா?
இரண்டு இரண்டு வகைப்படும். ஒன்று உறவுமுறை கடிதம், மற்றது தொழில்முறை கடிதம். தொழில்முறை கடிதம். சரிதானே பிள்ளைகள்? அடுத்ததை நாங்க என்ன செய்ய போறோம்? கடித வகைகளை எழுதி கொள்ள போறோம். சரியாம்மா? சார் இது எழுதவா சார்? ஓம் ஓம் கடித வகைகளை குறிக்கணும். இப்ப சரி, காட்டியிருக்க மாதிரி எழுதி கொள்ளுங்க. சார் எழுதிட்டேன் சார். கொஞ்சம் இருங்க சார். எழுதிட்டேன் சார். சரியாம்மா? ஓகேவா? எழுதி குறிச்சிட்டோமா? எழுதிட்டேன் சார். சரிதானம்மா? சரி, இப்ப கடித வகைகள் இரண்டு வகைப்படும்னு நாங்க படிச்சோம். ஒன்று உறவுமுறை கடிதம், மற்றது தொழில்முறை கடிதம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இந்த கடிதம் விளங்கலமா? சரிதானம்மா? அந்த வகையில் நாங்க முதலாவதாக இன்றைய தினம் அவங்க பார்க்க போறது வந்து உறவுமுறை கடிதம் தான் பார்க்க போறோம். தொழில்முறை கடிதம் நீங்க பெரிய வகுப்பு வரும் பொழுது படிப்பீங்க. நாங்க 6ஆம் ஆண்டுல படிக்க போறது உறவுமுறை கடிதம். சரியா பிள்ளைகள்? உறவுமுறை கடிதம். அப்ப உறவுமுறை கடிதம் யாருக்கு எழுதப்படுதுன்னு பாருங்க. உறவினர்கள், நண்பர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி, வாழ்த்து தெரிவித்து, சுகதுக்கங்களை தெரிவித்து எழுதப்படும் கடிதம் உறவுமுறை கடிதமாகும். சதனை பிள்ளைகள், அப்ப உறவுமுறை கடிதம் யார் யாருக்கெல்லாம் எழுதுறோம்? உறவினர்கள், நண்பர்களுக்கு அன்பு அன்பு செலுத்துவதற்காகவும், வாழ்த்து தெரிவிப்பதற்காகவும், சுகதுக்கங்களை தெரிவிப்பதற்காகவும் எழுதும் கடித உறவுமுறை கடிதம் ஆகும். இதுதான் உறவுமுறை கடிதம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் சொல்லுங்கம்மா. யார் யார் இருக்காங்க? அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, தம்பி, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, மாமா வராது. சரி, நீங்க சொன்ன எல்லாமே உறவினர்கள் தானே? ஆமாவா? கூட்டன் பூட்டி வரைக்கும் போயிட்டீங்க. சரி, அப்ப நாங்க இந்த உறவுமுறை கடிதங்களை உயிரோட இருக்கவங்களுக்கு தான் எழுதணும். ஆமாவா? ஆமா சார். சரிதானே? அப்ப எங்களுடைய உறவினர்கள் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய அம்மா அப்பா தொடங்கி சரிதானே, மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, சதனை பிள்ளைகள், பெரியப்பா, இப்படி பலதரப்பட்ட உறவினர்கள் சொன்னீங்க. நீங்க அண்ணா அம்மார்கள் சொன்னீங்க, அக்கா சொன்னீங்க, தங்கை சொன்னீங்க, தம்பி சொன்னீங்க, இப்படி சொல்லிக்கொண்டே போனீங்க. இப்படி எவ்வளவு உறவுகள் எங்களுக்கு இருக்கு. இந்த உறவினர்களுக்கும் அதே போன்று எங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க சார். நண்பர்களும் இருக்கிறாங்க. சோதனை பிள்ளைகள், இந்த நண்பர்களுக்கும் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி, அதே சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காகவும், சுகதுக்கங்களை தெரிவித்துக் கொள்ளவும் எழுதப்படும் கடிதம் தான் என்னன்னு சொல்றாங்க? உறவுமுறை கடிதம்னு சொல்றாங்க. ஆமாவா? ஆமா சார். இக்கடிதங்கள் பிள்ளைகள், இந்த உறவுமுறை கடிதங்கள் வந்து உறவு நிலைகளை வலுப்படுத்துவதோடு கருத்து பரிமாற்றத்துக்கும் உதவுகின்றது. சதனம், அப்ப உறவு நிலையை வலுப்படுத்தும். நாங்க கடிதம் எழுதும் பொழுது, எங்களுடைய உறவுகளுக்கு கடிதம் எழுதும் பொழுது எங்களுடைய உறவு என்ன செய்யப்படும்? மேலும் வலுப்படும். சதனை பிள்ளைகள், எங்களுடைய உதாரணமா எங்களுடைய மாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறானா, எங்களுக்கும் மாமாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன செய்யும்? இன்னும் வலுப்படும். ஆமாவா இல்லையா? ஆமா சார். முன்னைய காலங்கள்ல இந்த கடிதம் எழுதுவது மிக மிக முக்கியமான ஒரு விடயமா காணப்பட்டுச்சு. மிக முக்கியமான ஒரு தகவல் பரிமாற்ற ஊடகமா இருந்ததே கடிதம் தான். இப்பொழுதுதான் நாங்க மொபைல் போன்கள் என்ன செய்யறோம்? எங்களுடைய உறவினர்களோட நாங்க என்ன செய்யறோம்? பேசிக்கொள்றோம். வாட்ஸ்அப் கால் மூலமாகவும் ஏனைய முறைகள் மூலமாகவும் பேசிக்கொள்றோம். சதனை பிள்ளைகள், ஆனா முன்னைய காலங்கள்ல எங்களுடைய தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு
நாங்க எங்களுடைய தகவலை பரிமாற்றிக் கொள்வதற்கு மிக சிறந்த ஊடகமா இருந்தது வந்து சரிதானே பிள்ளைகள்? மிக முக்கியமாக இருந்த ஊடகமாக இருந்தது வந்து கடிதம் தான். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப உறவுமுறை கடிதம்னு சொல்லி நாங்க அடுத்ததா ஒரு உபத்தலையங்கமிட்டு குறித்திருக்கிற இந்த குறிப்புகள் எழுதி கொள்வோமா? ஓகே சார். கொஞ்சம் வேகமாகவும் எழுதணும். சரி சார். ம். எழுதிட்டேன் சார். ஓகே பிள்ளைகள், எழுதி கொண்டோமா? எழுதிட்டேன் சார். எழுதுங்கம்மா. எழுதிட்டேன். ஓகே சார். ஐயோ இதுங்க ஒண்ணுங்க, இதுங்க பெரிய இவங்க நினைப்புல எழுதுங்க. நான் எப்படி எழுதுற பழக்கா விட்டீங்க மாதிரி எழுதிட்டு போறேன். குட் ஈவினிங் சார். எழுதிட்டேன் சார். சார் எழுதிட்டேன். சரியா பிள்ளைகள்? அப்ப உறவுமுறை கடிதம் என்றால் என்னன்னு பிள்ளைகளுக்கு இப்ப தெரியுமா? ஓ சார். ஓம் சார். சரிதானே பிள்ளைகள்? உறவுமுறை கடிதம் என்றால் என்னன்னு இப்ப பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா? ஆமா சார். இப்ப இந்த உறவுமுறை ஓம் இந்த உறவுமுறை கடிதம் எழுதுவதற்கு சில உறுப்புகள் காணப்படுது பிள்ளைகள். சரிதானமா? அந்த வகையில முதலாவது என்னன்னு சொன்ன பிள்ளைகள், முகவரி. இது எழுதுபவரின் முகவரி. சரிதானே பிள்ளைகள்? அந்த முகவரி எழுதுவோம். அதே சந்தர்ப்பத்தில் திகதியும் என்ன செய்வோம்? எழுதுவோம். இது வந்து வலது பக்க மேல் மூலையில் எழுதப்படும். வலது பக்க மேல் மூலைன்னு சொன்ன பிள்ளைகள், எங்களுடைய அந்த தாளில் வந்து வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல் மூலையில் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். அது உங்களுக்கு காட்டுவேன் ஒரு கடிதம். அந்த நேரம் அதை பார்த்துக்கொள்ளும். அடுத்ததாக நாங்கள் விழிப்பு எழுதுவோம். விழிப்பு எழுதும் பொழுது அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள நண்பனுக்கு, சதனை பிள்ளைகள், இவ்வாறு நாங்கள் யாருக்காக இந்த கடிதத்தை எழுதுறோமோ அவங்களுக்கு ஒரு விழிப்பு ஒன்று கட்டாயம் நாங்கள் எழுதுவோம், விழிப்போம் அவங்கள. அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விடயம் தான் உடல். சதனை பிள்ளைகள், அதை நாங்கள் விடயம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நலம் விசாரிக்கிறது, எங்களுடைய உள்ளடக்க செய்தி, நாங்கள் என்ன செய்திக்காக இந்த கடிதத்தை எழுதுறோம்னு சொல்றது, இதெல்லாமே என்னதுன்னு சொன்னால் சதனை பிள்ளைகள் உடல் அல்லது விடயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அடுத்து முடிப்பு. இது எழுதுபவருக்கும் பெறுபவருக்கும் இடையிலான தொடர்பு. உங்கள் அன்பு மகன், அருமை நண்பன், இவ்வாறு நாங்கள் எழுதி முடிப்போம் கடிதத்தை. இறுதியாக ஒப்பம். சதனை பிள்ளைகள், இந்த அமைப்பு கட்டாயமாக என்ன செய்யப்படும்? ஒரு கடிதத்தில் காணப்படும். எந்த கடிதத்தில் காணப்படும்னா உறவுமுறை கடிதத்தில் இந்த அமைப்பு காணப்படும். இதை நாங்க உறவுமுறை கடிதத்தின் உறுப்புகள்னு சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? சரி சார். இப்ப பாருங்க, ஒரு கடிதம், உறவுமுறை கடிதத்தின் அமைப்பு உறுப்புகள் காட்டியிருக்கிறேன். முதலாவது அம்சம் என்னமா? எழுதுபவரின் பெயர், முகவரி, சோதனை பிள்ளைகள், இப்ப இதை முகவரி அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது விழிப்பு. மூன்றாவது அம்சம் உடல் அல்லது விடயம். நான்காவது அம்சம் முடிப்பு. ஐந்தாவது அம்சம் ஒப்பம். ஒப்பம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். இப்ப இந்த திரையில காட்டியிருக்கிறேன் எவ்வாறோ அதே போல நீங்க பயிற்சி கோப்பில் எழுதி கொள்ள முடியுமா? ஆமா. இது 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 எவ்வாறு இருக்குதோ அதே போல் குறிச்சு கொள்ள முடியுமா உங்களால? சரி, கொஞ்சம் வேகமாகவும் அதே சந்தர்ப்பத்தை தெளிவாகவும் குறிச்சு கொள்ளுங்க பாப்போம்.
எழுதி முடிச்ச பிள்ளைகள் கொஞ்சம் பயிற்சி கோப்பிகளை காட்டணும் சருக்கு. இன்றைய நாள் திகதியும் போட்டுக்கொள்ளுங்க. சார் இதுக்கு எவ்வளவு நேரம் டைம் கொடுப்பீங்க? நீங்க எழுத வரைக்கும் டைம் தருவேன். சார் எழுதிட்டேன். சரிம்மா, எழுதின பிள்ளைகள் சருக்கு பயிற்சி கோப்பி அனுப்பி வைங்க. சார் கயானா வீடியோல காட்ட முடியுமா? ஓம். கயானாட கொப்பி விலங்கலம்மா, பயிற்சி கோப்பி இன்னும் விலங்கல. சார் வீடியோ சார் எழுதினது போட்டோ பிடிச்சி காட்டலாம். அனுப்புங்க. எழுதினதை சேர்க்க அனுப்பி வைக்கலாம். இப்ப சரிம்மா, ஓகே. யாராவது தெளிவா அழகா எழுதின பிள்ளைகள் சேர்க்கு உங்களுடைய பயிற்சி கோப்பியை படம் பிடிச்சு அனுப்பி வைங்க பார்ப்போம். கயானா சரிம்மா, ஓகே, எழுதுறீங்க நீங்க, நல்ல பிள்ளை. உனக்கு சொல்ல சார் நான் உங்களோட சட்ல அனுப்பி விட்டேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓமா, சட்ல அனுப்பி விட்டேன் சார். யாருமா? அமீலியா சார். நீலியா. சார் நிவேந்திரன் அனுப்பி விட்டேன் சார். ம் லேப்டாப்ல சொன்ன வீடியோல காட்டவா? ஓமா, காட்டலாம். சார் நான் சதுரசன் அனுப்பிட்டேன்.
ம் சார் கீர்த்திஷர சரியா ஓமா ஓமா பார்த்து கொண்டு தான். எக்ஸ்கியூஸ் மீ சார் ஓமா கவரேஜ் ப்ராப்ளம்னால வர லேட் ஆயிடுச்சு சார். இது எழுதணுமா சார்? ஓ, இது எழுதுறதுக்கு உங்களுக்கு நேரம் போதாது. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே சார். ம். சரி பிள்ளைகள், பெரும்பாலும் எல்லா பிள்ளைகளும் எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரிதானே பிள்ளைகள்? இப்போ கவனிங்க, பிள்ளைகள் எழுதி அனுப்பியிருக்காங்க பாருங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? அப்படி குறிச்சிருக்கீங்களா? ஆமா சார். இதுல அழைப்பு இல்லை முக்கியமா நீங்க செய்ய சார். வேண்டிய வேலை இது வந்து திகதி முதலாவது. இல்லை சார். இது கோடி என்னம்மா? இது எத்தனையாவது அம்சம்? முதலாவது. முதலாவது அம்சம். இது இரண்டாவது இரண்டாவது அம்சம். அம்சம். மிக முக்கியமானது. அடுத்து மூன்றாவது, மூன்றாவது அம்சம். நான்காவது. நான்காவது, நான்காவது அம்சம். ஐந்தாவது. அப்ப கடித உறவுமுறை கடிதத்துல எத்தனை உறுப்புகள் இருக்குமா? ஐந்து. ஆ, ஐந்து உறுப்புகள் இருக்கு. 5 உறுப்புகளும் என்னென்னு சொல்லுங்க. எழுதுபவரின் பெயர், முகவரின் திகதி, பிள்ளைகள் இந்த விடயங்களை கட்டாயம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. சாதாரண பிள்ளைகள் முதலாம் தவணை பரீட்சை எழுத வரும் பொழுது உங்களுக்கு கடிதம் எழுத வேண்டி வந்தால் கட்டாயமாக நீங்க இந்த அமைப்பு முறையில தான் கடிதம் எழுதணும். சரியா? விலங்குதா சார் சொல்றது? இப்ப பிள்ளைகளுக்கு ஒரு கடிதம் மாதிரி கடிதம் ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. சாதாரண பிள்ளைகள், க குமரன். விலங்குதா பிள்ளைகள் கடிதம்? க குமரன், கண்டி வீதி, மாத்தலை. இது வந்து க குமரன்கிறது பெயர், கண்டி வீதி மாத்தலைங்கிறது முகவரி, 12/6/2021 இது வந்து திகதி. சதனை பிள்ளைகள், ஆகவே முகவரின்னு நாங்க சொல்லக்கூடிய இந்த பகுதியை வந்து நாங்க முதலாவது அம்சமா பார்த்தோம். ஆமாவா? ஆமா சார். அப்ப இதுல மிக முக்கியமா நாங்க என்னென்னத்தை பார்க்கிறோம்? அப்ப அந்த பெயர் காணப்படுது, க குமரன், கண்டி வீதி, மாத்தலை அப்படிங்கிறதோட அந்த பெயர் முகவரி எல்லாம் முற்றுப்பெறுது. ஆகவே முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஆமாவா? ஆமா சார். அதே போன்று பாருங்க பிள்ளைகள், க குமரன் இன்னும் தொடருதுங்கிறதுக்காக காட்புள்ளி இட்டிருக்கோம். கண்டி வீதி இன்னும் தொடருதுங்கிறதுக்காக காட்புள்ளி இட்டிருக்கிறோம். மாத்தலைங்கிற இடத்துல முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். அதோட அந்த முகவரி முடியுதுன்னு காட்டுறதுக்காக. ஆகவே இந்த நிறுத்த குறியீடுகளை ரொம்ப கவனமா கடிதங்கள்ல நீங்க இடணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து திகதி எழுதும் பொழுது நாங்கள் எப்பொழுதுமே முற்றுப்புள்ளி வைத்து தான் என்ன செய்யணும்? திகதி எழுதணும். 12 சோதனை பிள்ளைகள் இவ்வாறு ஒரு கோடு போடலாமா? 12/6/2021 இவ்வாறு கோடு போட்டு நாங்க எழுதலாமா? எழுதக்கூடாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? சோதனை பிள்ளைகள், அந்த திகதியினை நாங்கள் தெளிவாக பிரித்து காட்டுவதற்கு முற்றுப்புள்ளிகளை தான் பயன்படுத்தணும். ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? அதே அடுத்த அம்சம் வந்து அன்புள்ள நண்பனுக்கு. அன்புள்ள நண்பனுக்குங்கிறது கடிதத்தினுடைய விழிப்பு. ஆமாவா? அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்திருக்கிறோம்? ஒரு காட்புள்ளி கமா விட்டுருக்கிறோம். அடுத்து, நான் நலம் உன் நலத்திற்காக இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கடந்த வாரம் எமது பாடசாலையில் கலை விழா நடைபெற்றது. நீயும் அதில் கலந்து கொள்ளாதது எனக்கு கவலை அளிக்கிறது. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்வாய் என எதிர்பார்க்கின்றேன். ஒரு தரம் இது எழுதின போதும். சரிதானே பிள்ளைகள்?
இப்படிக்கு அன்பு நண்பன் குமரன். அப்ப நான் நலம் அதிலிருந்து எதிர்பார்க்கின்றேன் இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி என்னமா? விடயம் விடயம் அல்லது உடல். விடயம் இப்படிக்கு அன்பு நண்பன் சொல்றது விழிப்பு முடிப்பு முடிப்பு. முடிப்பு குமரன் சொல்றது ஒப்பம் ஒப்பம். ஒப்பம் சரியாம்மா? இப்ப விளங்குனிச்சா? ஓ சார் ஓ சார் சார் நீங்க கதைக்க கொஞ்சம் சரி, பேசுறது தெளிவா விளங்குதா பிள்ளைகளுக்கு? எஸ் சார் ஓம் சார் ஓம் சரி. இப்ப இது நல்லா பாத்துக்கிட்டீங்களா? எஸ் சார் ஓ சார் ஓ சார் சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார் ம். ஒரு நிமிஷம் பிள்ளைகள். சரிங்க, காட்டிட்டு கூட திரை விளங்குதா பிள்ளைகளுக்கு? அப்ப கடிதம் ஒன்றின் அமைப்பு பிள்ளைகள் ஒழுங்கின்றி காணப்படுதான். அத நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒழுங்குபடுத்தி எழுத போறீங்க. சரியா? எழுத முடியுமா? முடியும் சார் முடியும் சார் சரி, எழுதுங்க பாப்போம். கடிதம் ஒன்றின் ஒழுங்கின்றி காணப்படாத ஒழுங்கின்றி காணப்படுறது எழுதிட்டு ஒழுங்கின்றி காணப்படுறதை எழுத வேணாம் பிள்ளைகள். நீங்க ஒழுங்குபடுத்தி எழுதிருங்க. ஒரே இதா எழுதிருங்க. ஒரு தரத்துல எழுதுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? விளங்குனதா? பிள்ளைகள் சரி சொல்ற விளங்குதாமா? ஒழுங்கின்றி காணப்படுறதை நீங்க எழுத வேணாம். நீங்க ஒழுங்குபடுத்தி எழுதிடணும். சரியா? ஓகேம்மா, எழுதுங்க பாப்போம்.
எழுதி கொண்டிருக்கீங்களா பிள்ளைகள்? சார் ஓ முதல் பகுதி எழுதிக்கிட்டு சார் எழுதிக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, சரி சரி, ஒழுங்குபடுத்தி எழுதுங்க. எழுதிட்டு சேருக்கு அனுப்பி விடுங்க. சார் ஒழுங்குபடுத்தி எழுதிட்டு சேருக்கு அனுப்பி வைங்கம்மா. அன்புள்ள நண்பனுக்கு அன்போடு திரும்ப க குமரன் வந்து திரும்ப க குமரன் இருக்கு சார். அபர்ணிகா பேசுற தெளிவில்லாம இருக்கு. க குமரன் நீங்க பேசுறது தெளிவில்லம்மா. இருக்கு சார். சார் நிவேந்திரன் அனுப்பிட்டேன். சார் தேஷானியும் அனுப்பிட்டேன். சார் நான் வீடியோவில் காட்டுறேன் சார். எனக்கு சார் கிருத்திஷாவால அனுப்ப முடியாது. ஆமாம் சார், நாங்கள் செல்ல காட்டலாம். செட்டில் வீடியோவில் காட்டலாமா சார்? சரியா பிள்ளைகள், எழுதிட்டோமா? இல்ல சார் அனுப்பிட்டேன். பிள்ளைகள் அனுப்பி இருக்கிறதெல்லாம் சரி பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். சார் எனக்கு சட்டில் போட வராது. வேந்தராண்ட ஓமா, பார்க்கவே சட்டில் எனக்கு வராது. நான் வீடியோவில் காட்டுறேன் சார். நிவேந்திரன் அனுப்பியிருக்கீங்க. அடுத்து ஸ்வா, என்ன பேருமா? மிட்லி, என்னம்மா பேர் உங்களோட? மெட்லின். ஆமா, மெட்லிடான். ஸ்கிரீன்ல நான் காட்ட வீடியோல சதுஷன் அனுப்பியிருக்கீங்க. ஷஹான் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க, வந்து கொண்டிருக்கு. தேஷானி அனுப்பியிருக்கீங்க. சார் நான் காட்டுறேன். சார் நான் கலிமா, ஸ்கிரீன்ல காட்டுறேன். ஓ களிமாட பத்தம் வந்து கொண்டிருக்குமா? சார் நான் யார் ஸ்கிரீன்ல காட்டுறீங்க? கிருத்திஸாட கோப்பி தெளிவா விளங்குதுமா? ஓகே. அபர்ணிகாட பயிற்சி கோப்பியும் விளங்குது. ஓகேம்மா, குட். சார் நான் உங்களோட சட்ல அனுப்பி வச்சிருக்கேன் சார். யாருமா?
கமீலியா சார். ஓ, கணிலியாட பார்த்தேன் சார். இப்பதான் வந்து கொண்டிருக்கு, கணிலியாட வந்துருச்சு. ம். சார் கயானா செட்டில போட்டிருக்கிறேன். ஓகேம்மா, சரி நான் பார்க்குறேன். சரிதானே பிள்ளைகள்? இப்ப எல்லோரும் எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரிதானம்மா? அப்ப உங்கள்ல இருந்து யாராவது ஒழுங்குபடுத்தின ஒரு பயிற்சி கோப்பியை சார் இப்ப காட்டுறேன், யாருடைய இது வருதுன்னு பார்ப்போம். இந்த பயிற்சிக்குரிய ஆள் பிள்ளை மைக் ஆன் பண்ணி பேசுங்கம்மா சாரோட. நான் சார். ஓ, உங்களோட பேர் என்னம்மா? எய்மி. பேசுங்கம்மா, வாசிங்க. ம். குமரன் பண்டி வீதி மாத்தலை. அன்புள்ள நண்பனுக்கு நான் ஒரு நான் நிமிஷமா. நலம். சரி, இப்ப நீங்க தெரிவு செய்த இந்த க குமரன், கண்டி வீதி, மாத்தலை, இந்த திகதி, இதெல்லாம் என்னம்மா? எழுதுபவரின் பெயர், ம், முகவரி, திகதி. திகதி. இதுதான் முதலாவது அம்சம், ஆமாவா? அப்ப இதை நாங்க என்ன செய்யறோம்? வலது பக்க மேல் மூலையில் எழுதுறோம். தற்பொழுது வார கடிதங்கள்ல இடது பக்கம் மேல் மூலையிலும் எழுதப்படுது. ஏன்னா அந்த கணினியில அதை நாங்க செய்து கொள்றனால நாங்க வளமை எழுதும் பொழுது அது வலது பக்கம் மேல் மூலையில தான் இந்த பக்கம் தான் எழுதப்படும். அடுத்து அன்புள்ள நண்பனுக்குன்னு இரண்டாவது அம்சம் எழுதியிருந்தீங்க. இது சரியா பிள்ளைகள்? இது ஒழுங்கமைப்பு சரியா? இரண்டாவது ஒழுங்கமைப்பு சரி சார். சரிதானே? ஓகேம்மா. சரி, இப்ப இது இரண்டாவது அம்சம், ஆமாவா? அடுத்து வாசிங்க. நான் நலம். உன் நலத்திற்காக இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கடந்த வாரம் எமது பாடசாலையில் கலை விழா நடைபெற்றது. நீயும் அதில் கலந்து கொள்ளாதது எனக்கு கவலை அளிக்கின்றது. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவாய் என எதிர்பார்க்கின்றேன்.
ம் இப்படிக்கு அன்பு நண்பன் க குமரன். ம் படிக்கு அன்பு நண்பன் க குமரன். இப்ப இந்த கடிதத்துக்குரிய உறுப்புகள் எல்லாம் இருக்கா பிள்ளைகள்? எஸ் சார். எஸ் சார். இதே போல் நீங்களும் ஒழுங்குபடுத்தி எழுதுனீங்களா? எஸ் சார். இந்த கடிதத்துல 4 மிக முக்கியமான உறுப்புகள் காணப்படுது, ஆமாவா? ஆமா சார். ஆமா சார். அந்த 4 உறுப்புகளையும் விட்டுட்டு நீங்க இது ஆ, 5 உறுப்புகள். 5 உறுப்புகள். அப்ப இந்த நாங்க ஒப்பத்தோட சேர்த்து 5 உறுப்புகள். சரி, குட். சோ நம்ம இந்த 5 உறுப்புகளையும் நாங்க என்ன செய்ய போறோம்? எழுத போறோம். சோ அதனால 4 மிக முக்கியமானது. அதோட நாங்க 5ஆவதான எங்களுடைய கையொப்பத்தையும் இட போறோம், ஆமாவா? ஆமா சார். ஆமா ஓ. சார். ஆமாம் சார். இப்ப பாருங்க. ம். நீங்க ஒழுங்குபடுத்தி எழுதுனா கடிதம் சரிதானே பிள்ளைகள்? இது ஒரு ஆள் ஒழுங்குபடுத்தி முதலாவது எது வரும், 2வது எது வரும்னு சொல்லுங்க பாப்போம். அனுப்ப முடியாத பிள்ளைகள். முதலாவது பந்தி வந்து உடல். இல்லம்மா, இல்ல அதை கேட்கல, நான் இதை ஒழுங்குபடுத்துங்க நீங்க. க குமரன் கண்டி வீதி மாத்தலை ஃபர்ஸ்டா வரும் சார். ஓமா. சரி, ஒரு ஆள் சொல்லுங்க. ஒரு ஆள் சந்தர்ப்பம் சொன்ன பிள்ளைக்கே சந்தர்ப்பத்தை கொடுங்க. இந்த விடயம் தான் முதலாவது வரும் சேர்னு சொல்றாங்க. அன்புள்ள நண்பனுக்கு என்ற விழிப்பு வந்து 2வது வரும். ஓமா, ஓகே, குட். 3வது வந்து அந்த பந்தி வந்து உடல் பகுதி வந்து 3வது வரும். சரிம்மா, ஓகே. இப்படிக்கு அன்பு நண்பன்றது வந்து 4வது வரும். ஓகேம்மா. ஒப்பமாக க குமரன் வரும். அது வந்து 5வது அம்சம். சரியாம்மா, ஓகேவா? எஸ் சார். சரி, அப்ப இது போன்ற இந்த விடயங்கள்ல நாங்க கவனம் செலுத்தி இதை எழுத போறோம். சரியா பிள்ளைகள், ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகே சார். அடுத்ததான் உறவுமுறை கடிதம் ஒன்றின் உறுப்புக்கள் யாவை எழுத முடியுமா? இந்த வினாவுக்கும் அடுத்து கடிதத்தின் வகைகள் யாவை, இந்த 2 வினாவுக்கும் விட எழுதிடுவீங்களா? எழுதுங்க பாப்போம். என்ன சார் சொன்னீங்க? 2 வினாக்கள் தந்திருக்கனா? ஓ சார். அந்த வினாக்களுக்கு விட எழுதுங்க பாப்போம். சார் எழுதிட்டோம். சார் எழுதிங்களாமா? சார் எழுதிட்டோம். இல்ல சார் விடுகிறேன். விட எழுதுங்க பாப்போம். சார் எழுதி
ஃப்ரீ சார். இத அனுப்பி விடணுமா சார்? செய்துட்டு அனுப்பி வைக்கலாம். சரியாம்மா? ஓகேவா? சார் நான் செய்துட்டீங்களா? சரி மாசி சஞ்சனா வீடியோல காட்டவா? ஓமா. அபர்ணிகா கார்ட்டூன் சார். ஓமா விளங்குது. சரி சரி, ஓகே, குட். சஞ்சனாவும் காட்டுறீங்க. அபரினா, அபரிகா, அபர்ணிகா, அபர்ணிகாவும் விளங்குதுமா? ஓகே. சரியா சார்? ஓமா, சரி சரி. கிருத்திஷா, கிருத்திஷா ரொம்ப அழகா தெளிவா எழுதுறீங்க. குட். தேங்க்யூ சார். சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், இது போல பொருத்தமா எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. உறவுமுறை கடித ஒன்றின் உறுப்புக்கள். எழுதுபவரின் முகவரியும் திகதியும். பெயர், முகவரி, திகதி. சரியா? இரண்டாவது விழிப்பு. ஓமா, பெயர், முகவரி, திகதி. அடுத்து விடயம், உடல், முடிப்பு, ஒப்பம். இந்த 5 விடயங்களும் இருக்கணும். கடிதத்தின் வகைகள் யாவை? எத்தனை வகைகள் இருக்குமா? 2. 2 வகை. உறவுமுறை கடிதம், தொழில்முறை கடிதம். 2. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சார் எனக்கு எல்லாமே சரி. ஓகே ஓகே சார். சரி, இப்ப பிள்ளைகளுக்கு கடிதம் என்றால் என்னன்னு தெளிவா விளங்கிருச்சா? ஓகேவாமா? ஓகே சார். ஓகே சார். இப்ப கவனிங்க பிள்ளைகள். அப்ப இன்றைய தினம் நாங்க என்ன செய்தோம்? கடிதம் எழுதுற முறை தொடர்பா படிச்சோம். அதே சந்தர்ப்பத்துல ஆரம்ப கால தகவல் பரிமாற்ற முறைகள் தொடர்பா சொல்லி தந்தேன். ஆமாவா? ஆமா சார். ஆரம்ப கால தகவல் பரிமாற்ற முறைகள் என்னென்னமா? புகை மூட்டுதல், குரல் எழுப்புதல், தூது அனுப்புதல், கடிதம் எழுதுதல். கடிதம் எழுதுறது நாங்க குரல் எழுப்புதல், தூது அனுப்புதல், கடிதம் எழுதுதல். கடிதம் எழுதுறது ஆரம்ப கால தகவல் பரிமாற்ற முறை கிடையாது. அதற்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த 3 விடயங்களுமே ஆரம்ப காலத்துல இருந்தது. ஆமாவா? நாங்க இப்பொழுது கடிதம் எழுதி எங்களுடைய தகவலை பரிமாற்றிக் கொள்றோம். சோதனை பிள்ளைகள், அந்த வகையில கடிதம் என்றால் என்னன்னு சொல்லி தந்தேன். கடிதம் அல்லது மடல் எனப்படுவது இருவருக்கிடையிலே இடம்பெறும் எழுத்து தகவல் பரிமாற்றத்தை தான் குறிக்கும். சோதனை பிள்ளைகள், ஆகவே கடிதமும் ஒரு தகவல் பரிமாற்ற ஊடகம்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அடுத்து கடிதத்தின் வகைகள் சொல்லி தந்தேன். 2 வகைப்படும். ஒன்று என்ன பிள்ளைகள்? உறவுமுறை கடிதம், தொழில்முறை கடிதம். கடிதம். சோதனை பிள்ளைகள், அந்த வகையில உறவுமுறை கடிதம்னா என்னன்னு சொல்லி தந்திருந்தேன். உறவினர்கள் நண்பர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி, வாழ்த்து தெரிவித்து, சுகத்துக்கங்களை தெரிவித்து எழுதப்படும் கடிதம் உறவுமுறை கடிதம்னு சொல்லி தந்திருந்தேன். ஞாபகம் இருக்கா? இக்கடிதங்கள் என்ன செய்யும்? உறவு நிலைகளை வலுப்படுத்துவதோடு கருத்து பரிமாற்றத்துக்கும் உதவும்னு சொன்னோம். ஆமாவா? ஆமா சார். சரிதானே பிள்ளைகள்? அடுத்து கடிதத்தின் உறுப்புகள் சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்கா? அதனுடைய அமைப்பு முறை இவ்வாறு தான் கடிதம் எழுதப்படும். இந்த இடங்கள் இது இவ்வாறு அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் பிள்ளைகள் எழுதி வச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா இது? சரிதானே பிள்ளைகள்? அடுத்து ஒரு உறவுமுறை கடிதம் காட்டியிருந்தேன். அந்த உறவுமுறை கடிதத்தினுடைய சரிதானே பிள்ளைகள், நீங்க என்ன செஞ்சிருந்தீங்க? அதை ஒழுங்கு இல்லாத ஒரு கடிதத்தையும் ஒழுங்குபடுத்தி நீங்க எழுதி காட்டினீங்க. ஆமாவா? அடுத்து நாங்க வினாக்களும் செய்து பார்த்தோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி, இப்ப பிள்ளைகளுக்கு கடிதம் தொடர்பான ஒரு முழுமையான ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க பார்த்தோம், இந்த கடிதம் அப்படின்னு சொல்றது பிள்ளைகள் இருவருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு எழுத்து தகவல் பரிமாற்றமா காணப்படுது. அதே சந்தர்ப்பத்துல அந்த உறவுமுறை கடிதம்ங்கிறது உறவு நிலையை வலுப்படுத்தும்னு பார்த்தோம். ஆமாவா? ஆமா சார். நீங்க யாருக்காவது கடிதம் எழுதி இருக்கீங்களா? இல்ல சார்.
நோ சார் இது வரைக்கும் யாருக்கும் கடிதம் எழுதுனது இல்லையா? சார் ஸ்கூல்ல அம்மாக்கு எழுதுனா சார். சரி. சார் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதி போட சொன்னாங்க சார். சரி. இப்ப நீங்க கடிதம் எழுதுறது தொடர்பா படிச்சு வந்துட்டேன். கட்டாயம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, யாரோ ஒருவருக்கு என்ன செய்ய போறீங்க, ஒரு கடிதம் எழுதி அனுப்ப போறீங்க. அது உங்களுடைய நெருங்கிய ஒரு உறவினருக்கா இருக்கலாம். உங்களுக்கு விருப்பமான மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போனீங்க. அப்படியும் இல்லையா, உங்களுடைய நண்பர்களுக்கு சரி என்ன செய்யணும், ஆக குறைந்தது கடிதம் ஒன்று எழுதி அனுப்பணும். எழுதி அனுப்ப முடியுமா? எவ்வாறு எழுதி அனுப்பணும்? நாங்க இப்ப படிச்ச இந்த முறையில் எழுதி அனுப்பணும். சதன பிள்ளைகள் அந்த 5 உறுப்புகளும் காணப்படணும். சதன பிள்ளைகள் முகவரி, எழுதுபவரின் பெயர், முகவரி, திகதி அது எழுதியிருக்கணும், விழிப்பு எழுதியிருக்கணும், உடல் விடயம் எழுதியிருக்கணும், முடிப்பு எழுதியிருக்கணும், உங்களுடைய கையொப்பம் இருக்கணும். இந்த 5 விடயங்களும் உள்ளடங்கக்கூடியதா அந்த கடிதம் இருக்கணும். ஆமாவா? ஆமா சார். சதன பிள்ளைகள் அந்த அமைப்பு முறை ரீதியா நீங்க விருப்பமான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பிட்டு அடுத்த வகுப்புல நீங்க சொல்லணும், சரி உங்களுக்கு நான் இந்த கடிதம் எழுதி அனுப்புனேன் அப்படிங்கிறத சேர்த்து சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். எழுதுவீங்க நம்புறேன். சாதனை பிள்ளைகளாகவே இன்றைய நாள் பாடம் நிறைவுக்கு வருது. அப்ப இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதாமா? ஓ சார். பிள்ளைகளுக்கு பாடம் பிடிச்சிருந்ததா? சார் பிடிச்சிருந்தது. கொஞ்சம் பிடிச்சிருந்ததா, ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்ததா, ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப 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 சரிமாப்பா. அடுத்த வகுப்புல நாங்க படிக்க போற பாடம் 5ஆம் பாடலாக படிக்க போறோம். ஆனா அதுக்கு முதலே கடிதம் தொடர்பா என்னன்னு தெரியும்ங்கிறக்கா சொல்லி தந்திருந்தேன். அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய், குட் நைட். Bye sir, good night sir. Bye sir. Classல சந்திப்போம் sir. Bye sir, thank you sir. God bless you, sir.